இந்த வீடியோவில் பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வவல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். அதை வந்து எஸ்டிஆர் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு எஸ்டிஆர் அப்படிங்கிறது வந்து பைத்தானோட கீவேர்டு. அது ஒரு ரிசர்வ்டு வேர்டுங்கிறனால நம்ம வேரியபிளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. str1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இது ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டை வாங்க போகுது. இப்போ இன்புட் ஆஃப் enter the string. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதை தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு VOL அப்படின்னு வச்சுக்கலாம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இப்போ அந்த வவலை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ அதே மாதிரி ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ரெண்டுமே கொடுக்கணும். இதே மாதிரி ரிமைனிங்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி பேலன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். AEIOU இதெல்லாம் தான் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வவல்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் தானே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் கவுண்ட்டை வந்து 0 அப்படின்னு வச்சுக்கலாம். கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு முன்னாடியே நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டர் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அது வவலா இல்லையான்னு. ஃபார் I in str1 அவ்வளோதான். ஃபார் I in str1 அப்படின்னா str1 நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டும் அதாவது ஒரு கேரக்டரும் இந்த I வந்து எடுத்து தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் I in VOL இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐயையும் VOLையும் செக் பண்ணும். ஐங்கிறது என்னது? ஃபார் லூப் யூஸ் பண்ணி str1ல இருக்க ஒரு கேரக்டரும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அடுத்தது ஐயை ஸ்டோர் பண்ணும். அடுத்தது VA ஸ்டோர் பண்ணும். அடுத்தது ஏவை ஸ்டோர் பண்ணும். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டும் எடுத்து ஐக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அடுத்தது இந்த கண்டிஷனில் வந்து செக் பண்ணும். இஃப் I in VOL அப்படின்னு செகண்ட் லெட்டர் என்ன? SI. அப்போ I வந்து VOLல இருக்கா? I இருக்கு. அப்போ அது வந்து என்னது? ஒரு வவல். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து வவல் இருக்கு. அப்போ இந்த கவுண்ட் வந்து 1 அப்படின்னு எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுதான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோலன் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த கவுண்ட்டை பிரிண்ட் கவுண்ட். இப்போ வந்து இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட் வாங்கணும் நம்மக்கிட்ட இருந்து. இப்போ இன்புட் கேட்குது. சிவா அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐங்கிறதும் ஒரு வவல், வி வவல் கிடையாது, ஏங்கிறது ஒரு வவல். மொத்தம் 2 வவல் இருக்குது. இது வந்து எனக்கு 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதிலே நம்ம அந்த ஐயையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஐ. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட் கேட்குது. சிவாவை கொடுக்கலாம் மறுபடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏ அப்படிங்கிறது தான் எனக்கு வவல். அது மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்னு அதுவே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு str1 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஸ்ட்ரிங் இன்புட்டை வாங்குகிறோம். அந்த இன்புட்டில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் வவல்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நம்மளோட கோலும். அதுக்காக வவல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் லிஸ்ட் ஆஃப் வவல்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். AEIOU இதுதான் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இனிஷியல் கவுண்ட் 0வாக இருந்தால் தான் ஒரு தடவை லூப் ரன் ஆகும் போதும் அதில் வந்து சம் வேல்யூஸ் ஆட் ஆகும். அப்போ தான் எவ்வளோ வவல் இருக்குது அப்படின்னு நம்மளால் மொத்தமாக கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இனிஷியல் கவுண்ட்டை வந்து 0 அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்தது ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஐட்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறத விட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் I in str1 அப்படின்னா str1ல நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே ஒரு கேரக்டர் எடுத்து அந்த ஐயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் கண்டிஷனுங்கிறதுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்ல போகுது. அதுக்கு தான் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் I in vowel VOLங்கிறத வவல் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள். இப்போ ஐயையும் VOLையும் கம்பேர் பண்ணும். ஒரு எலமெண்ட்டாக எடுக்கும். ஃபஸ்ட்டு எஸ் வந்து போகும். எஸ் வந்து VOLல இருக்கா அப்படின்னு தேடும். இல்லை. அப்போ மறுபடியும் லூப்புக்குள்ளே ரன் ஆகும். அடுத்தது என்னது? ஐங்கிறது லூப்புக்குள்ளே இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இங்கே 0 கூட 0 + 1. 0 + 1 என்னது? 1.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக் பண்ணும். வி இருக்கா, ஏஇஐஓயுல வி இல்லை. அடுத்தது ஏ இருக்கா, ஏ இருக்குது. அப்போ ஏற்கனவே 1 இருக்குது, 1 + 1 2. அப்போ மொத்தம் நம்மளுக்கு 2 இருக்குது. 2 கவுண்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது 2 அப்படின்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து இந்த கவுண்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இதுவே நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணி பார்த்தா எது வவல் அப்படின்னே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஐயை வந்து நம்மளால் இங்கே மட்டும்தான் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் இதுவே எடுத்துகிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியே போடுறேன். இப்போ அதே இன்புட்டை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ மட்டும்தான் வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் இதை எடுத்து கொடுக்கும். அதனால் இதை நம்ம லூப்புக்குள்ளே மட்டும்தான் போடணும். லூப்பை விட்டு வெளியே போடக்கூடாது. மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ வேறு பேர் கொடுக்கலாம். மேன் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது, 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஏவையும் ரிட்டர்ன் பண்ணுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 1ஐயும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ சிம்பிள் வே ஆஃப் ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் வவல்ஸ் இன் அ ஸ்ட்ரிங்.